ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்மள நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. இப்படி ரீல்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணுறப்போ வந்து அந்த ரீல்ஸுக்கு வந்து நிறையாவே எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளால் இன்ஸ்டாகிராமில் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ ரொம்பவுமே ஒரு பெஸ்ட்டான ஃபில்டர்ஸ் வந்து ரீல்ஸ் ஷேர் பண்ணுறப்போ நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபில்டர்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஆப்பில் உங்கள் மொபைலில் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா? இதனால் வந்து உங்களால் வந்து ரீல்ஸ் ஷேர் பண்ணுறப்போ வந்து ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியலை. இப்படி ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து ரீல்ஸில் வந்து ஃபில்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல் ஷேர் பண்ணுறதுக்காக ரீல்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர்ஸை வந்து செலக்ட் பண்ணுறீங்க. ஃபில்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படியே அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் வந்து இது ஃபில்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட நம்ம அப்டேட் பண்ணுவோமா இருந்தால் மட்டும்தான் புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸ், அதாவது புதுசாக வந்திருக்க ஃபில்டர்ஸையுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஒருக்க வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் ஆகுன அப்புறமா அதில் சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் அந்த இடத்துல கிளிக் பண்ணி ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. அப்படி பண்ணும்போது இன்ஸ்டாகிராமில் உள்ள எல்லா டேட்டாஸுமே கிளியர் ஆகி புதுசாக ஆப் டவுன்லோட் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வரும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லொக் ஆகிட்டு இருக்க ரீல்ஸுக்கு போயிட்டு ஃபில்டர்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவுமே இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல் ஷேர் பண்ணுறப்ப ஃபில்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக கண்டிப்பாக ரீல்ஸில் வந்து ஃபில்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.